பப்பாளிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல குக்கரில் கொஞ்சம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அது கூட தோல் சீவி குட்டி குட்டியாக பப்பாளிக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பூண்டு தோல் உரித்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி. இது எல்லாத்தையுமே அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்த பிறகு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பப்பாளிக்காயும் பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருந்தோம் இல்லையா? அது குக்கர் ஆறின பிறகு நல்லா எடுத்து கடைஞ்சாச்சு. கடைஞ்சிட்டு அது கூட தாளித்து கொட்டியாச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது வரைக்கும் தாளித்து கொட்டியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்புமே சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு அது கூட சேரட்டும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அது கூட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அந்த அரைச்சதை இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். அரைச்சதை இது கூட சேர்த்து வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கணுன்னா சூப்பரான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி. சாதத்துக்கு கலந்து சாப்பிடலாம்.